வணக்கம் நண்பர்களே. 2 நாள் ஆஃபீஸ் போகாமல் வீட்டிலே கட்டையை போட்டேன். சரி ஆட்டோ முடிக்கணும்னு சீக்கிரமாக எழுந்து காலை உணவு மதிய உணவுகள் அடி பண்ணி ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இந்த காஸ்டியூம் இன்ஸ்பைர்ட் பை தளபதி விஜய் நல்லா இருக்குல்ல. அப்புறம் கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துறான். என்னடா வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓபி அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்பெல்லாம் இல்லை, இப்போ கொஞ்சம் ஒர்க் கம்மியாக இருக்குது, அதனால் ஓபி அடிக்கல. ஜஸ்ட் வீடியோக்காக எடுத்தது. மதியத்துக்கு சப்பாத்தியோட முட்டை பொரியல் மற்றும் அடிக்கிற வேலுக்கு மோரும் வீட்டில் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் சாப்பிட்டு பேக் டு ஒர்க்கு. சீக்கிரமாகவே ஒர்க் முடிஞ்சதால சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீடு பக்கத்துலேயே ஐயப்பன் சுவாமி இருக்காரு. அடுத்த வாரம் திருவிழாவாம். அடுத்த வாரம் 4 நாள் ஃப்ரீ சாப்பாடு இருக்கும் வானு ஓனர் அங்கிள் கூப்பிட்டாரு. நமக்கு எலெக்ஷன் டைம் வேற, சரி வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல. டிஸ்க்ளைமர், அடுத்த நாளோட மாலை பொழுது காட்சி. நமக்கு கொரியர் வந்திருக்குன்னு ஃபோன் வந்துச்சு. சரி வீட்டில் வந்து கொடுப்போன்னு பார்த்தா 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டான். சரின்னு பாலானுக்கு ஃபோனை போட்டு ஆனால் கொரியர் வந்திருக்கு வாங்க போத்தங்கோடு வரைக்கும் போயிட்டு வருவோம்னு கிளம்பிட்டோம். சரியான சுத்து. கூகுள் மேப்பை நம்பி போனதுக்கு டெசிக்னேஷன் ரீச் பண்ணும்போது தான் தெரியுது ஈஸியாக ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கலாம்னு. நல்லா சுற்றிட்டோம், ஒரே சங்கட்டம். அப்புறமா டோலி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் புது வீடை பார்க்க போகிறோம், கொஞ்சம் நீ வரையும் கேட்டாங்க. அவங்க கூட போயிட்டு ஒரு விசிட்டை போட்டேன். அவங்களும் பார்த்துட்டு வீடு ஓகே தான் நாங்கள் சொல்கிறோன்னு வந்துட்டாங்க. வீடு பிடிக்கல போல். அப்புறம் நைட்டு மேட்ச் சிஎஸ்கே ஏச்சுவான்னு பார்த்தேன். கடைசியில் பசங்க கை விட்டாங்க. அந்த மன உடைச்சலோட மட்டையிட்ட நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சந்தோஷமா இருங்க.